ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 9வது வாரத்தோட 5வது நாள் நைட் ஓட் நிலவரத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறைய கலவரமாக மாறி இருக்குது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. ஏன்னா உங்களுக்காக தான் நான் நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன், உடனுக்குடன் சுட. அதனால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு பெரிய சம்பவங்கள் இருக்குது. ஒரு பெரிய கண்டஸ்டண்ட்டை வந்து தூக்க போகிறாங்கன்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. எனக்கே பக்குன்னு இருக்குது. அது வந்து விஜய் பார்வதியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வாரம் முழுக்க பாருங்கள், விஜய் பார்வதி விஷயங்கள் ரொம்ப டவுன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் ஒரு டாஸ்க் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்களா கானா வினோத்தை தான் வந்து எல்லாருமே வந்துட்டு டைட்டில் சொன்னாங்களே தவிர விஜய் பார்வதி சொல்லவே இல்லை. ஸோ இங்கே ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு சோஷியல் மீடியா நிறையா விஷயங்கள் பரவிட்டுருக்கு. பட் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விஜய் பார்வதி போக வாய்ப்பே கிடையாது அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுற டைமில் விக்ரம், கனி, கமருதீன் இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க போவாங்களோன்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். அதேமாதிரி பிக் பாஸ் சரியான ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருந்தார். இந்திய தொலைக்காட்சியில் முதன்முறையாகன்ற மாதிரி பிக் பாஸ் வரலாற்றில் முதன்முறையாக 10 பேரை தூக்கி ஜெயிலில் போட்டார். நேற்று இருந்த கோவத்தில் வந்துட்டு ஏற்றி விட்டாப்புல. அந்த கோவத்தை வந்து செஞ்சு பழி வாங்கிட்டாப்புல. பயங்கரமாக இருந்துச்சு. அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த சீசனுக்கும் மற்ற சீசனுக்கும் என்ன வித்தியாசம் ஒரே வாரத்தில் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா வினோத் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,93,430 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 24.32. எப்பா இனியா 2 லட்சம் ஓட்டா? இந்த சீசனில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் 2 லட்சம் ஓட்டை பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி திவாகருக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். வேறு மாதிரி வெறித்தனமான ஓட்டுங்க. வினோத் வந்துட்டு உள்ளே போய் கேம் விளாண்டாரோ இல்லையோ, ஆனால் இந்த பிக் பாஸ் மூலமாக நிறைய ஃபேன்ஸை சம்பாதிச்சிருக்கான்றது நல்லாவே தெரியுது. சரிங்களா? ஆனால் இன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப மனசு ஹார்ட் டச்சாபிளாக இருந்துச்சு. ஏன்னா போன வாரம் சம்மந்தமே இல்லாமல் ஜெயிலுக்கு போனார். இந்த வாரம் இவர்கிட்ட ஒரு சான்ஸ் இருந்துச்சு. ஒன்று எஃப்ஜேக்கு போட்டது தப்பு, ரெண்டாவது தனக்கு செல்ஃப் ஓட் பண்ணியிருக்கலாம். பட் அவரோட ஓட்டை வந்துட்டு கடைசியாக வந்து வியானா அண்ட் ரம்யாவுக்கு போட்டார். எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. செமையான ஒரு கேம், சூப்பர். ரெண்டாவது பேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,09,083 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.72. அப்பா ஒரு திவ்யா வந்துட்டு என்ன பண்ணாங்க, ஒரு கோழி முட்டி வேலையை பண்ணி விஜய் பார்வதி வந்துட்டு அரோரா கூட கோத்து விட்டாங்க. அரோரா அடிக்கிறாங்க அடி. ஐயோ இன்றைக்கி இவங்களால பேசவே முடியல. ஏன்னா இவங்க நல்லவங்களாம் மாறதுக்கு ட்ரை பண்ணதுனால எதையுமே பேச முடியல. அதை ஒரு இடத்துல வந்து நம்ம இவரே சொல்லியிருப்பார் வினோத்தே கமருதீன்கிட்ட, டேய் அது மட்டும் பழைய பார்வை இருந்துச்சுன்னா நீங்களாம் இன்னும் ஆயிருப்பீங்க தெரியும்ல. அது ஏதோ கேம்லாம் பண்ணிட்டு இருக்குது. நீ இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி கலாச்சிருப்பார். விஜய் பார்வதி நல்லா பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வரும்போது எல்லாருக்கும் பக்குன்னு தான் இருக்கும். குறிப்பாக விஜய் பார்வதி ரசிகர்களுக்கு ஒரு பக்குன்னு இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நடக்க வாய்ப்பே கிடையாது. பார்க்கலாம், அப்டேட் வந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். சரிங்களா? மூணாவது பேசுனா திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 88,066 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.07. ஸோ திவ்யா இன்றைக்கெலாம் செம்ம காண்டில் இருக்காங்க. இப்போ கூட லைவில் வந்துட்டு செம்மையாக கத்திக்கிட்டு இருக்காங்க. நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்திருக்குல்ல, அது வேணாம், நான் கிளம்புறேன். இதெல்லாம் ரொம்ப மோசமான டீமாக இருக்குன்னு சொல்லிட்டு நேருக்கு நேர் கனியை கலாய்க்கிறாங்க. என்னங்க குரூப்பிசம் பண்ணுறீங்க? என்ன பண்ணார் விக்ரம், என்ன பண்ணார், அது என்ன இது என்ன சொல்லி கனிக்கு அப்படியே ஒருமா அஜிக்கோ அவசரப்பட்டு இங்கே வந்துட்டுமே பேசாமல் நைஸாக ஓடிடலாமான்ற அளவுக்கு வச்சு செஞ்சாங்க. ஆனால் ஒரு கோழி முட்டி வேலை பண்ணால் பாருங்கள், மறக்கவே முடியாது. பாவம் விஜய் பண்ணி வந்து போட்டாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். நாலாவது பேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 70,816 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.9. இன்னும் வர வந்து ஓவராக அழுதுகிட்டே இருக்காரு. இது ஒரு நடிப்பாக இருக்குமோ? இருக்கும். டபுள் கேம் நல்லா விளாட்றாரு. ஏன்னா இந்த வாரம் ஒரு சில வார்த்தைகளாக விட்டார். அதுக்கு மன்னிப்பு கேட்குற மாதிரியும் அந்த விஷயங்கள் மற்றவங்க மனசில், அதாவது ஹவுஸ்மேட்ஸ் மனசில் பதியக்கூடாது, மக்கள் மனசில் பதியக்கூடாதுன்னா அவரை பற்றின ஒரு விஷயம் சிம்பத்தியாக வெளியே வந்துச்சுன்னா அதை மறந்துடுவாங்க மக்கள், ஹவுஸ்மேட்ஸ் மறந்துடுவாங்கன்னு அழுகிறாரு. அப்பப்போ அழுகிறாரு. அதே மாதிரி விஜய் பார்வதி முன்னாடி அதாவது அந்த டாஸ்கில் வின்னராக அந்த ஃபைனல் ஸ்டேஜில் வந்துட்டு நான் இங்கே இருப்பேன், என் பக்கத்தில் இருந்து விஜய் பார்வதி இருப்பாங்க. ஆனால் போன வாரம் வந்துட்டு விஜய் பார்வதி வீட்டை விட்டு வெளியே போகணும். அடடே என்ன ஒரு வில்லத்தனம்! இவங்களுக்குலாம் டெய்லியும் குறும்படம் போட்டால் எப்படி இருக்கும்? 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கமருதீன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 64,376 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.09. எனக்கு என்னமோ அந்த பெரிய விக்கெட்டு சொல்லும்போது கமருதீனாக இருக்க வாய்ப்பு இருக்கும்ன்ற மாதிரி தோணுது. பட் நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர். ரெமோ கேரக்டர் அவ்வளோ அழகாக கச்சிதமாக பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதேமாதிரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாயை விடவே இல்லை. அரோரா கிட்ட நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டார். அதுக்கப்புறம் அரோரா கிட்ட பாம்பு மாதிரி அப்படியே அடங்கிட்டார். அவங்க மகுடி ஊதுனோன்னு அடங்கிட்டார். அது கொஞ்சம் நல்லா இல்லை.
ஆனால் இவரோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு ஓட்டில் வந்துட்டு இவர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அவரே ரொம்ப வருத்தப்பட்டாப்புல. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இருக்கார். 6வது பிளேஸா? இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு? அவரை பார்த்தீங்கன்னா 46,035 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.79. என்னங்க இது? எஃப்ஜே வந்துட்டு 6வது பிளேஸ் வந்திருக்காரு. கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது. ஆட்டிடியூட் இஷ்யூஸு, வாய் வார்த்தைகள் எக்கச்சக்கமாக விடுறது, வெட்டிடுவன் சொல்கிறது. இன்றைக்கி வந்து சாண்ட்ரா கிட்டே பேசுகிறாரு, ஏச்சிப்பா அப்படின்ட்டு போகிறாரு. ஒழுங்காக மரியாதை பேசணும். உங்ககிட்ட நான் மரியாதை பேசணும். வாப்போ. அவங்க எவ்வளோ வயசானவங்க, இவருக்கு என்ன வயசு? இதெல்லாம் பேசலாமா? இதே வந்து பிரஜன் கேட்டிருந்தா அதுக்கும் வந்து ஏதாவது சொல்லுவாங்க, என் ஃபேமிலியை வந்து கலாய்க்கிறீங்கன்ட்டு. எஃப்ஜேவோட விஷயங்கள் இருக்குது பாருங்கள். அதுலேயும் ஒரு மொக்கம் வாங்கினார். விஜய் பார்வதி தான் என்னை பற்றி சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு கலாச்சிட்டே இருக்கும்போது டப்புன்னு விரோத்து உன்னை பற்றி அவங்க மட்டும் சொல்ல 4 பேர் கலாச்சாங்கன்னு மூஞ்சி மாறி போச்சு. எப்போ பாரு விஜய் பார்வதி விஜய் பார்வதிப்பா, ரொம்ப கஷ்டங்க. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிரஜன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு? அவரை பார்த்தீங்கன்னா 45,406 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.71. பிரஜன் அவரோட கேமை நல்லா பண்ணுறாரு. இன்றைக்கி வந்துட்டு அழுதுட்டு சாண்ட்ராவை பற்றி சொன்ன விஷயங்கள் ரொம்ப அப்படியே நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. உண்மையிலேயே அவரோட கேம் நல்லா விளையாடுறாரு. இருந்தாலும் திவ்யாவை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா திவ்யா வந்துட்டு நடுவில் சந்தடி கேப்பில் சிந்து பாடுற மாதிரி பிரஜனை வந்து சாண்ட்ராக்கு ஆப்போசிட்டாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 45,299 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.7. ஸோ சாண்ட்ரா இன்னைக்கு அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் போட்டது எனக்கு ஓகே தான், ஹாப்பி தான். ஏன்னா த்ரூ இந்த வீக் வந்துட்டு அவங்களோட அந்த கேரக்டர் வந்து மாறாமல் அதே மாதிரி நைட்டு ஒரு மலுச்சி அன்னைக்கு பண்ண விஷயங்கள் எல்லாமே சூப்பர். அது வந்து மாற்றக்கத்தே கிடையாது. பட் சபரியை என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில். 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அமித் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 44,626 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.61. ஸோ அமித் எனக்கு தெரிஞ்சு ஓகேவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கனி அடுத்தபடியாக இருக்காங்க. கனி எப்படி விட மாட்டாங்க? அமித் தெரியலையே. அமித்துக்கும் கனிக்கு இது வரைக்கும் போட்டி வந்ததில்லை இந்த எவிக்ஷன் டைமில். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணார், அவரை வந்து யாருமே அப்ரிஷியேட் பண்ணலை அப்படின்ட்டு. 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 44,333 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.57. கனி எப்படியோ வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டாங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான், இந்த வாரம் சூப்பராக வந்துட்டு அந்த கேரக்டரில் விட்டு வெளியே வராமல் நிறைய நேரங்களில் இந்த கேரக்டராக வாழ்ந்தாங்க. அது சூப்பர். வஞ்சகத்தை கூட கக்கும்போது கூட அந்த கேரக்டராகவே கக்குனாங்க. விஜய் பார்வதியை கலாய்க்கும் போது கூட அந்த கேரக்டரை கலாய்ச்சாங்க. அதெல்லாம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஆனால் என்ன ஒன்று, கடைசியாக வந்து திவ்யாக்காக பேச வரும்போது திவ்யாவே வந்துட்டு கனியை கலாய்ச்சா கொஞ்சம் அவங்களுக்கு ஹர்ட் ஆகிருந்திருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 43,793 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பற்றி 5.51. ஸோ இப்போதைக்கு லாஸ்ட்டில் வந்து சுபிக்ஷா மட்டும் தான் இருக்காங்க. பட் பெரிய விக்கெட் சொன்னதுனால சுபிக்ஷா வந்து யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் ஆக்சுவல் ஓட்ஸ் படி பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவும் கனியும் எஃப்ஜே அமித் இந்த 4 பேராக தான் ஒருத்தர் போகணும். பட் என்ன நடக்க போது தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது? இந்த வாரம் யார் வெளியேற வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எல்லாரும் மொத்தமாக உங்கள் ஓட்ஸ் எவ்வளோ தெரியுங்களா? 7,95,263 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இதை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.